வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம்பல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் பேர ஆனந்தம் கொள்கிறேன். இன்றும் கூட 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை தியானிக்கலாமா? கர்த்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆம், அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். மனாசே நெருக்கப்பட்ட பொழுது தேவனை நோக்கி கெஞ்சினான். தன் பிழைகளை உணர்ந்தான், தன்னை தாழ்த்தினான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவனுக்கு பதில் தந்தார். இந்த காலவேளையில் உன்னுடைய ஜெபத்திற்கும் தேவன் பதிலளிக்க வருவார். நிச்சயம் உன் ஜெபத்திற்கு பதிலளிக்க தேவன் வருவார். அன்னாள் பல வருடங்களாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். கணவன் பரிகசித்தான், சகோதரி பரிகசித்தாள், ஏன் தேவாலய ஊழியர் கூட அவளை பரிகசித்தார்கள். ஆனால் தேவன் அவளுக்கு பதிலளிக்க வந்தார். அவள் ஜெபத்தை கேட்டார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். எவ்வளவு காலமாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மனாசேயை போல மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தான் நெருக்கப்படுகிற காலத்தில் அவன் தன்னை தாழ்த்தினான், தன் பிழைகளை உணர்ந்தான். தேவனுடைய சத்தத்தை நான் கவனியாதே போனேனே என்று சொல்லி அவன் உணர்ந்து தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடி ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படியாக இறங்கி வந்தார். அவனுக்கு பதிலை தந்தார். மறுபடியும் அவன் இழந்த ராஜ்யத்தை அவனுக்கு தந்தார். இந்த காலவேளையில் உன் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்க கட்டாயம் வருவார். உன் நெருக்கத்தின் மத்தியில், உன் துன்பத்தின் மத்தியில், உன் போராட்டத்தின் மத்தியில் நீ ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டு உனக்கு பதிலளிக்க தேவன் வருவார். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பதிலளிக்கிற தேவன். உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதிலளித்து அவர்களை சந்தோஷப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.